அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பனுப்பா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நான் காஃபி போட போகிறேன். கட் பண்ணிடலாமா? இப்படி கட் பண்ணக்கூடாதுங்க, ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக், இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கிற பிளாஸ்டிக்னால என்வைரன்மெண்ட் ரொம்ப பாழாயிட்ருக்கு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட பிளாஸ்டிக் எல்லாம் ஜாஸ்தியாக நம்ம யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்டோமோ அதே அளவுக்கு இந்த சின்ன பிளாஸ்டிக்கோட குப்பை இப்போ ரீசெண்டாக ஜாஸ்தியாக இருக்கிறதா சொல்லி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஷாம்பூ பேக்கெட்ஸு, சின்ன சின்ன விஷயம் நம்ம தூக்கி போடுறது. நம்ம இப்போ ஒரு மாவு பேக்கெட் கட் பண்ணுறோன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி தான் கட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுற விதத்தையே கொஞ்சம் மாற்றிக்கிட்டா இந்த ப்ராப்ளம் வராதுங்க. ஏன்னா இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. எந்த பேக்கெட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட கட்டிங் ஷேப்பை அந்த குட்டி துண்டை அதுலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட்டு நீங்கள் எது கட் பண்ணுறீங்களோ, மாவோ அரிசியோ, என்ன பேக்கெட் சின்னதாக பெருசான்றதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு சாஸ் பேக்கெட்டாக இருந்தாலும், ஒரு ஷாம்பூவாக இருந்தாலும், ஒரு காஃபி தூளாக இருந்தாலும், எதுவும் இருந்தாலும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது எல்லாமே சின்ன சைஸ் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் கட் பண்ணும்போது அவங்க இங்கே டிசைன் கொடுத்துருப்பாங்க, கையில் பிச்சா வந்துடும். ஆனால் ஒரு செகண்ட் ஆகாது இப்படி கட் பண்ணுறதுக்கு. இப்படி கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இது போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இல்லை பை சான்ஸ் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குட்டி பீஸை முடிஞ்ச அளவுக்கு அந்த கவருக்குள்ளேயே போட்டு நீங்கள் தூக்கி போடும்போது கசக்கி போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பீஸ் மிஸ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை கட் பண்ணிட்டீங்க, ஃபோல்ட் பண்ணிட்டுமேட்டு உங்களுக்கு காஞ்சிரும். காஃபி எல்லாம் சில டைம் உங்களுக்கு காஞ்சிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லாக கட் பண்ண. அப்படி பண்ணாமல் நீ மறுபடியும் இந்த சைட்லேருந்து இங்கே ஒரு கட் கொடுத்தீங்கன்னா இந்த மேல் பீஸும் இங்கேயே இருக்கும், சின்ன பீஸும் இங்கேயே இருக்கும். ஆக மொத்தத்துக்கு எதுவுமே பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆகி தனியாக போகாது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நிறைய விஷயம் நம்ம எப்படி பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாட்டர் பாட்டில்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ இந்த விஷயத்தையும் குட்டி குட்டியாக மாற்றிக்கோங்க. முக்கியமாக உங்கள் பசங்களுக்கு இந்த ஏஜ்லேருந்தே சொல்லிக் கொடுங்க. சின்ன சாக்லேட் கவர்ஸோ அவங்க ஓப்பன் பண்ணுற எந்த விஷயமாக இருந்தாலும், பிஸ்கட் பேக்கெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக அந்த சின்ன பேப்பர் மிஸ் ஆகுதலுக்கு எப்படி கிழிக்கணுன்றது, கட் பண்ணணுமா, என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.